அடியேன் ஆலிதாசன் கோவிந்தர் கோர் குற்றேவல் அப்படின்ற இந்த சேனலுக்கு யூடியூப் சேனலுக்கு அழகருடைய குழந்தைகள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன். போன காணொலியில் நிர்ஹேதுக கிருபை, பெருமாளுடைய நிர்ஹேதுக கிருபையை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த காணொலியில் புருஷாகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்ப்போம். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தைகள்லாம் பின்னாடி வரக்கூடிய காணொலியில் இந்த வார்த்தைகள் எல்லாம் அடியேன் உபயோகப்படுத்தும்படியாக ஆகும். அப்போது அதற்கான அர்த்தங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல முடியாதுன்றதுனால அதற்கான அர்த்தங்கள் எல்லாம் முதல்லையே உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். புருஷாகாரம் அப்படின்னா ஒரு ரஃபா, அதாவது அப்படியே மொழிபெயர்க்க முடியாது. ஓரளவுக்கு மொழிபெயர்க்கணும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம், சிபாரிசு செய்தல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட போன காணொலியில் சொன்ன மாதிரி எல்லா பாவங்களும் செய்து ஜென்ம ஜென்மமாக செய்து கொண்டிருந்த அந்த மனிதன் பெருமாள் கிட்ட போகிறான். பெருமாள் கிட்ட போகும்போது அவனை வர வச்சதே பெருமாள் தான். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் சர்வ சுவாதந்திரியன்னு சொல்லக்கூடியவன். சர்வ சுவாதந்திரியன்னா அவனுக்கு அடங்காத சுதந்திரம் இருக்குது. அவன் என்ன வேணால் பண்ணுவான், யாருமே அவனை கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சர்வ சுவாதந்திரியானான பெருமாள் கிட்ட அவன் வரும்போது பெருமாள் என்ன பண்ணுறான், அவனை பார்த்து, இவன் பாவி, ஜென்ம ஜென்மமாக பாவங்கள் பண்ணியிருக்கிறான், இவனை நான் பக்கத்தில் சேர்க்க மாட்டேன், இவனை நான் துரத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வர வச்சது அவன் மனசில் அந்தரியாமையாக போந்து அவனுக்கு இங்கே வரணும்னு எண்ணத்தை கொடுத்தது இவன் தான். ஆனால் அவன் ஏன் இப்படி திரும்பி பண்ணுறான் அப்படின்னும் போது தான் சர்வ சுவாதந்திரியம்னு சொல்லக்கூடியதான அந்த பெருமாளுடைய ஒரு திருக்கல்யாண குணங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு பூர்வாச்சாரியார்கள் சொல்கிறாங்க. அதுக்கான அர்த்தங்களோ அதற்கான விளக்கங்களோ கிடையாது. அவன் விருப்பம், என்ன வேணா செய்வான். சரி, அப்படி அவனை கட்டுப்படுத்தவே முடியாத அவனை 2 பேர் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றதையும் வியாக்கியானங்கள்ல பூர்வாச்சாரியார்கள் சொல்றாங்க. 2 பேர்னா யாரு? ஒருத்தர் பெரிய விராட்டி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயார், 2வது விஸ்வக்சேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனை முதலியார். இவங்க 2 பேரும் தான். அதாவது விஸ்வக்சேனர்னு சொல்லக்கூடிய சேனை முதலியார் அவருடைய செங்கோலுக்கு பெருமாள் கட்டுப்பட்டவர். ஏன்னா எல்லா விதமான வியாபாரங்கள்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம் இல்லையா, எல்லா விதமான விஷயங்களையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இவன் ரொம்ப அப்படியே விசிராந்தியா சாஞ்சுட்டு இருக்கிறான், அப்படியே படுத்துட்டு இருக்கிறான் பாம்பனையில். அதனால அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுப்பான் பெருமாள். தாயார் இருக்கிறாளே மகாலட்சுமி, அவ சொல்றதையும் பெருமாள் கேட்டுப்பான். அவ என்ன பண்றான்னா, இந்த விஷயத்துல இந்த மனிதன் வரும்பொழுது இவன் இப்படி இத்தனை ஜென்மங்கள்ல இப்படி பண்ணி பாவங்கள் பண்ணி பெருமாள் திருவுள்ளப்பட்டு அவனுடைய அந்தரியாமியா இருந்து அவனுக்கு இந்த எண்ணத்தை உருவாக்கி பெருமாள் கிட்ட வர வச்சாலும் பெருமாள் வேண்டான்னு உதாசீனப்படுத்தும் போது அவன் திரும்பி போயிட்டான்னா திரும்பி அடுத்து எத்தனை ஜென்மம் கழிச்சு திரும்பி இந்த எண்ணங்கள் வரும்னு பயந்து தாயார் என்ன பண்றா, அப்படி சொல்லலாமா, அவனை நீதான் ரட்சிக்கணும் அப்படின்றா. அப்பா அவன் பெருமாள் சொல்றான், இவன் என்னென்ன பாவங்கள் பண்ணியிருக்கிறான்னு உனக்கு தெரியாதாமா அப்படின்னு கேட்குறான். அதற்கு தாயார் சொல்றா, இந்த உலகத்துல தவறுகள் செய்யாதவன் யாரானும் இருக்கிறானா? எல்லாருமே எல்லாம் தவறு செய்கிறாங்க. நீ இவனை உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா பின்னாடி இவனை பார்த்துக்க கொள்ளக்கூடியவங்க யார்? திரும்பியும் கெட்டழிஞ்சில்ல போவான் அப்படின்னு தாயார் மீண்டும் பெருமாள் கிட்ட மன்றாடுறா. அந்த நேரத்திலையும் பெருமாள் அதை கேட்டதில்லை. தாயாருடைய அழகு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாராவது ஒரு ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவோம், மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா பார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அழகெல்லாம் பிராட்டி கிட்ட தான் இருக்கு. அப்படிப்பட்ட பிராட்டி அவ பெருமாள் இப்படி அந்த மனிதனை உதாசீனப்படுத்துறா அப்படின்னும் பொழுது தாங்க முடியாத அவ கண்கள்ல அப்படியே லைட்டா ரொம்ப மெல்லிசா ஜலம் அவள் திருக்கண்கள்ல சார்த்தி இருக்கக்கூடிய அந்த மை கசியும். அப்படியே மெல்லிசா அப்படி கசியறத பார்த்த பெருமாளால தாங்க முடியாதான். மகாலட்சுமி, நீ இப்படியெல்லாம் வருத்தப்படுறியா? சரி பரவாயில்ல, உனக்காக நான் இவனை ஏத்துக்கிறேன். எத்தனை படியான பாவங்கள் பண்ணினாலும் இவனை நான் ஏத்துக்கிறேன். நீ கவலைப்படாத, இவனுக்கு நான் அபயம் தருகிறேன்.
இவனுக்கு நான் சரணாகதி தருகிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லி ஏற்றுக்கலாம். இதுதான் புருஷாகாரம். பிராட்டி மகாலட்சுமி ஒரு பாபிய அவனை செய்த பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து அவனை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட போய் சொல்றது தான் புருஷாகாரம். முதல்லயே நான் சொன்னேன் இல்லையா, சிபாரிசு, ரெக்கமெண்டேஷன், இதெல்லாம் சில நேரங்களில் ஃபெயில் ஆகும். அதாவது தவறும். ஒருத்தர் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒருத்தருக்கு தரார், அவருக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு. அதை வாங்கி இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைப்பா, இதே தான் பண்ணிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துறதும் உண்டு. இல்லை சில நேரங்களில் வேலை கிடைக்கிறதும் உண்டு. ரெண்டுமே நடக்கும். இது அதாவது உதாசீனமும் படுத்தப்படும், இல்லைன்னா வேலையும் கிடைக்கும். அது எப்படி சாத்தியமாகுன்றது தெரியாது. அதாவது சிபாரிசு. ஆனால் புருஷாகாரம் ஒரு காரணத்தாலும் நிராகரிக்கப்பட மாட்டாது. அது படுத்தப்பட மாட்டாது. ஆகையினால பிராட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெருமாள் அதை கேட்டே தீர்வான். ஆகையால இந்த புருஷாகாரம் ஒரு நாளும் வீண் போகாது. அடியேன் ராமானுஜதாசன்.